கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்து கொள்கிறேன். தேவனருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிகள் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றி எடுத்து சுதிக்கிறோம்ப்பா. இப்பொழுதும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எங்கள் எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் உங்கள் பிள்ளைகளோட பேசுங்க. உங்கள் நாம மையம் விடட்டும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை இருக்கு. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். கை கொள்ளும்படி அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கும் போது தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் போது நம்ம இருதயத்துக்குள்ளே தேவன் அருளிய வேதம் இருக்க வேண்டும். நம்ம இருதயத்துக்குள்ளே வேதம் இருக்கும்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவருடைய கற்பனையை கை கொள்ளும் போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய கற்பனையை நாம் கை கொள்ளும் போது, அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நம்ம கூட அவர் இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் என்று எழுதப்பட்டிருக்கு. கடைசி நாள் வரிய இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ புதிய நாளுக்காக, நமக்கு ஒரு வேலை இருக்கு. அதுதான் நம்ம செய்யணும். கை கொள்ள வேண்டுமா? அவர் நமக்கு என்னெல்லாம் எழுதி கொடுத்தாரோ அது எல்லாமே நம்ம கை கொள்ளணும். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பமெல்லாம் நேரம் இருக்கோ கையில் பைபிள் எடுத்து வாசிங்க, வேதத்தை தியானிங்க, இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபிங்க, தேவனை துதிங்க. நம்ம குடும்பத்தில் கர்த்தர் கூட இருப்பார். இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? இதோ உலகத்தின் முடிவு வரைந்த சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்கள் பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இதோ உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொன்னீங்கப்பா. உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் தங்கிருங்க. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உணவு சகலமான ஆசீர்வாதங்களாலும் உங்கள் பிள்ளைகளை திருப்தியாக நிரப்பி ஆசிரிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரிங்க. உங்களுடைய இரத்த கோட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஆசிரிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.